பெரும்பாலும் எல்லாருமே நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற அலைவரிசையில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க உண்மையாகவே நிறைவா நிம்மதியா இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்லை. இதை எப்படி உதாரணப்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி மூட்டைகளை ஒரு வண்டியில வச்சு எடுத்துக்கிட்டு போறாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா நீங்க நல்லா இருக்கீங்களா, நிறைவா இருக்கீங்களான்னு கேட்டா, அதை ஏங்க கேட்குறீங்க, இத்தனை மூட்டையும் இழுக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா, என்ன பண்றது, விதியேன்னு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவார். இது ஒரு மாபெரும் உண்மை. அதை தான் மறைமுகமா ஒவ்வொருவரும் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். வெளியே சொல்றதில்ல. உண்மை என்ன தெரியுமா? எல்லாருமே அந்த சுமைதூக்கும் தொழிலாளி போன்று பதிவுகள் என்ற டேட்டாக்கள் என்ற சுமைகளை சுமக்க முடியாம அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த சுமைங்கிற டேட்டாக்கள் எந்தெந்த வடிவங்கள்ல எந்தெந்த பரிமாணங்கள்ல உங்களை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோ அந்த அளவிற்கு நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. இந்த சுமைகளை நீங்க இறக்கி வைக்க முயற்சி எடுக்காத வரையில் நீங்க சந்தோஷமா இருப்பதை போன்று நடித்து கொண்டிருக்கிறீர்கள். தற்காலிக தீர்வையோ தற்காலிக மகிழ்ச்சியவோ நீங்க நிரந்தரம் என்று எண்ணி அறியாமையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே சுதாரித்துக் கொள்ளுங்கள். நன்றி.